ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னால் என்ன அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் அதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சேல்ஸ் ஃபனல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த சேல்ஸ் ஃபனல் ஸ்டேஜஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி நிறைய சேல்ஸ் பண்ண முடியும்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சேல்ஸ் ஃபனல் வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ். ஸோ இந்த அவேர்னஸ் ஸ்டேஜ் வந்து உங்களோட பிராண்ட் பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அது எப்படி நீங்கள் தெரியப்படுத்தலாம்? ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். ஸோ ஆட்ஸ் மூலிமா நீங்கள் உங்களோட பிராண்ட் அவேர்னஸ் கொண்டு வரலாம் மக்கள் மத்தியில். இல்லைன்னா கொலாபரேஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துப்பீங்க, சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க பிராண்ட் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் பண்ணி உங்களோட பிராண்டோட அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ கொலாபரேஷன் இல்லைன்னா ஆட்ஸ். ஸோ இல்லைன்னா பார்ட்னர்ஷிப், அது மாதிரி விஷயங்கள் மூலயமா நீங்கள் பிராண்டோட அவேர்னஸ் வந்து மக்களை போய் நீங்கள் சேர்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ். இப்போது இந்த ஆட்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு சில கஸ்டமர்ஸ் வந்து உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ லீட்ஸ் கிடச்சிடும். ஸோ இதில் இருக்கிற காண்டாக்ட் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸும் எல்லா லீட்ஸும் கஸ்டமர்ஸாக சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. சில பேர் ஜஸ்ட் என்கொயரிக்காக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ், ஸோ அதுதான் அந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ஸ்டேஜ். இப்போ இந்த வர லீட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் கஸ்டமராக. ஸோ அவங்க நம்மளோட ப்ராடக்டை எப்படி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் சொல்லி எப்படி அவங்கள வாங்க வைக்கலாம். ஸோ இதில் நிறைய வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மெயினாக அந்த ப்ராடக்ட் பற்றி அவங்களுக்கு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகணும். ஸோ ஏதாவது கஸ்டமரோட ஃபீட்பேக், ரிவ்யூஸ், வீடியோஸ், ஸோ அது மாதிரி நீங்கள்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா ஏற்கனவே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமருக்கு டிசைட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கரெக்டான ரிட்டர்ன் பாலிசி இருக்கா, எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இருக்கா, நிறைய கஸ்டமர்ஸ் அதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவுபடுத்தினா கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக லீட்ஸ்லேருந்து கஸ்டமராக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிட்டென்ஷன் ஸ்டேஜ். இப்போது உங்களோட ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி இன்னும் உங்களோட ப்ராடக்டை வாங்க வைக்கலாம். ஸோ மேபி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிராண்டோட குவாலிட்டி அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட பிராண்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ அது மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கேலிங். இப்போ நம்ம குளோபல் லெவலில் நம்ம கொண்டு போகிறோன்னா நிறைய கஸ்டமர்ஸை காண்டாக்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு சாட் பாட் இல்லைன்னா சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் ஈவன் ஆர்டர் அப்டேட்ஸ் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட இதோட வெப்சைட் வந்து லிங்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டோரியாகவே நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஜெஸ்ஸி சொல்லி ஒரு ஓனர் இருக்காங்க. அவங்களோட மெயின் தொழில் என்னென்னா அவங்களோட ஹேண்ட்கிராஃப்ட் ஜுவல்லரிஸ் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ணணும். ஸோ அதுதான் அவங்களுக்கு கோல். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஸ்டேஜ். இது அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க ப்ரொஃபைல் டீட்டெயில் பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்களோட கம்ப்ளீட் பிராண்டோட டீட்டெயில்ஸ் பற்றி. ஸோ நிறைய
கஸ்டமர் லீட்ஸ் வரத்துக்காக அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து அந்த கிளிக் டு சாட் லிங்க் போட்டாங்க. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பயோவில் கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். ஸோ அதுக்கு டேரெக்டாக கிளிக் பண்ணி அவங்க வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணுற லீட்ஸ் எல்லாமே அவங்க நம்பர் சேவ் பண்ணி, இல்லை சேவ் பண்ணாலும் பண்ணலைன்னா கூட அவங்க ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து அப்கமிங் கலெக்ஷன்ஸ், அது மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ், ஸோ அது மாதிரி அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுற வீடியோஸ், ஸோ அது எல்லாமே அவங்க வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஒரு சினாரியோ எடுக்கலாம். ஒரு கஸ்டமர் அதை பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஸோ அது மாதிரி அந்த கஸ்டமர் கேட்காங்க. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை புரிஞ்சுக்கிட்ட ஜெஸ்ஸி, எஸ் நாங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன்ஸில் என்ன டிசைன் நீங்கள் சொல்கிறதோ அவங்கள நான் ஜுவல்லரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் கஸ்டமர்னால உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் தரேன். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ கஸ்டமர் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க லீட்ஸ் வருது. ஸோ பிடிச்சிருந்து டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. தேர்ட் ஸ்டேஜ் கன்வர்ஷன் ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து நம்ம இப்போது நான் அது மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், டிஸ்கவுண்ட் அது மாதிரி ஆஃபர் கொடுக்குறேன். ஸோ அது கஸ்டமருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. ஸோ இப்போ கன்வர்ஷன் ஸ்டேஜில் போகிறாங்க, அவங்க பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ என்னென்னா டிசைன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டிசைன்ஸ் நான் என்னோடய கேட்லாக் ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப்பில் மை கேட்லாக்ஸ் வச்சுருக்கேன், என்னென்னா டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த கேட்லாக் ஷேர் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் பார்க்குறாங்க. ஸோ ஒரு டிசைன் அவங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் எனக்கு வேணும், எவ்வளோ காஸ்ட் ஆகுது கேட்குறாங்க. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க 3000 ருபீஸ் ஆகுது இந்த நெக்லஸ், கஸ்டமைஸ் நெக்லஸ்க்கு. நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னால உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் வச்சு 2500 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமர் வந்து எக்ஸைட் ஆகிறாங்க. ஓகே, இது இவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கிது, சரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சொல்லி அவங்க வாங்குறதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கன்வெர்ட் ஆகிடுறாங்க, சேல்ஸை முடிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெட்டென்ஷன் ஸ்டேஜ். இதில் வந்து ரிப்பீட்டட் சேல்ஸ். ஸோ அவங்களுக்கு இப்போ கஸ்டமர் அந்த கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக டெலிவர் ஆகுது சொன்ன டேட்டுக்கு. அந்த டெலிவரி எல்லாம் ஒரு ஸ்டேஜும் இவங்க வந்து அப்டேட் ஜெஸ்ஸி வந்து ஒரு ஸ்டேஜும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்டேஷன் போடுற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஷிப்பிங் ஆச்சுன்னா ஷிப்பிங் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இதெல்லாமே வாட்ஸ்அப் ஏபிஐ வச்சு நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் ஸ்டேட்டஸோட ஒரு டெலிவரி ஸ்டேட்டஸும் நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் அவங்க யூஸ் பண்ணி இந்த ஆட்டோமேட்டிக் ஆர்டர் அப்டேஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் கஸ்டமருக்கு வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. அவங்க பே பண்ண ப்ராடக்ட் வந்து ஒரு டெலிவரி ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க அப்டேட் பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆகிடும்னு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. ஸோ சொன்ன டைம் டேட்டுக்கு அவங்க அந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரி வந்து அவங்க கையில் கிடைக்கிது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க லாயல் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே கஸ்டமர் வந்து இன்னும் அவங்களோட கலெக்ஷன்ஸில் வாங்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஹாப்பி கஸ்டமர்ஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மோர் சேல்ஸ். ஸோ அவங்க சொன்ன மாதிரி குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் நம்ம அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தோனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ நம்மளோட ஒர்க்கில் எவ்வளோ சின்சியராக இருக்கோமோ, எவ்வளோ கரெக்டாக பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். ஸோ இது வந்து கிவ் அண்ட் டேக் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ் போயிடுச்சு, கன்சிடரேஷன் ஸ்டேஜ். ஸோ இப்போ வர லீட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லேபிள்ஸ் போட்டு வச்சுக்கலாம், நியூ கஸ்டமர், நியூ ஆர்டர். ஸோ நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இன்னொரு விஷயம். நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஸ்டேஜில்
இப்போது நம்ம இந்த டிஸ்கவுண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு வே டு கன்வெர்ட் லீட் டு அ கஸ்டமர். நம்ம ஃபோமோ கூட க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் 3 தான் இருக்குது, இல்லை 2 தான் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு ஃபோமோ க்ரியேட் பண்ணால் அது கஸ்டமர் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு இதில் வந்து அவங்க டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டென்ஷன் ஸ்டேஜ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹாப்பி கஸ்டமர்ஸ் தான் ஹாப்பி பிஸ்னஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய அதே சேம் கஸ்டமர் திருப்பி வருவாங்க. நம்ம குவாலிட்டி நல்லா இல்லை, சர்வீஸ் நல்லா இல்லைன்னா அதே கஸ்டமர் திரும்பி வர மாட்டாங்க. ஸோ ஹாப்பி கஸ்டமர் இஸ் ஹாப்பி பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம் கூட வைக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா, எங்கள் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏர்லி ஆக்சஸ். ஸோ இது ப்ராடக்ட்ஸ் டு ப்ராடக்ட், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வேரி ஆகும். ஸோ இது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஏர்லி ஆக்சஸ் ஃபீச்சர் வந்து நம்ம பண்ணலாமா. ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தேன். இப்போ ஏர்லி ஆக்சஸ்னால் இது பர்டிகுலர் நியூ ஃபியூச்சர் இல்லை நியூ கான்செப்ட் வந்து வருது. பட் பப்ளிக்காக ஆக்சசிபிளாக இல்லை, பட் இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த லாயல் கஸ்டமர் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆக்சஸ் கொடுக்கலாம் இந்த சர்வீஸ்க்கு. ஸோ இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாறும். ஸோ இது மாதிரி நீங்கள் விஷயங்கள் பண்ணிங்கன்னா லாயல் கஸ்டமர்ஸ் வந்து லாயல் கஸ்டமர் பேஸ் வந்து பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கேலிங். ஸோ உங்களோட பிஸ்னஸ் வளர வளர நீங்கள் வந்து chat பாட்ஸ், ஆட்டோமேட்டட் வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ மூலிமா நீங்கள் சிஆர்எம் இன்டிகிரேட் பண்ணலாம், உங்களோட வெப்சைட் வந்து இன்டிகிரேட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் அப்டேஷன்ஸ் சென்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். நிறைய மேனுவலான டாஸ்க் வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கேலிங். இப்போது இந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்கேஜ் பண்ணணும், கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும். உங்களோட ஆட்ஸ் மூலியமாக இல்லை இன்ட்ராக்டிவ் கண்டென்ட்ஸ் மூலியமாக. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு 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 ப்ராடக்ட் பேஸ்ட் பிராண்ட் பேஸ்ட் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் பார்க்கும்போதே தெரியும். ஸோ எப்படி அவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி க்ரியேட்டிவ் கண்டென்ட், வேல்யூபிள் கண்டென்ட். ஸோ இது நிறைய செக்ரிகேட், நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் உங்களுக்கு கஸ்டமர் ஆடியன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இருக்கீங்க, ஸோ அது மாதிரி ப்ராடக்ட் இருக்கீங்கன்னா உங்கள் கஸ்டமர் பேஸ் வந்து மோஸ்ட்லி யங்கர் ஆடியன்ஸ், விமனாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடணும். பிஹைண்ட் த சீன்ஸ் டிப்ஸ், இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்ஸ் அது பெனிஃபிட்ஸ் பற்றி. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன வேணால் போடலாம். ஸோ எஜுகேட் பண்ணணும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் பற்றி தெரியப்படுத்தணும், அதோட பெனிஃபிட்ஸ், அதோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிராண்ட் இருக்குது, டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் வேல்யூ ரிலேட்டடான கண்டென்ட் கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லீட்ஸ் வந்து வந்து கன்வெர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது கன்வெர்ட் ஆன ஸ்டேஜ் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை ஃபோமோ க்ரியேஷன் மூலியமாகவோ. ஃபோமோனா 2 தான் இருக்குது, 3 தான் இருக்குது, அர்ஜென்சி க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, 2 left 3 left, இல்லைனா லிமிட்டட் ஆஃபர் ஒன்லி. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் ஃபோமோ. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரீட்டைன் பண்ணுறது அந்த கஸ்டமர்ஸை. ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட், இல்லைனா ஒரு எக்ஸ்க்ளூசிவான குரூப் க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா கஸ்டமர் ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரெஃபர் அண்ட் ஏர்ன். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து சேஞ்ச் பண்ணலாம், அனலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைவ் கிளாஸ். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி லீட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அண்ட் 10x சேல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.